குமரன் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு வந்து விஜய் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காரு. அப்போ காவேரி வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் வந்து பாவம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. எவ்வளோ நேரம் தைச்சாரு தெரியுமா, நைட்டு நாங்கள் கூட தூங்கிட்டோம், அவர் தூங்கவே தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி மாமா பாவம் இல்லைங்க, ஆனால் அக்கா தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, மாமா இதான் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நீ விடு காவேரி, இவர் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது, என்ன விஷயம் அப்படின்னோடனே, மாமாவுக்கு நீங்கள் இந்த 4 நாளும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணுங்க, அவர் பாவங்க, ஹெல்ப் பண்ணிகிட்டே இருங்க. அதை தான் நானும் முடிவு பண்ணியிருக்கேன் காவேரி. ஃபுல் அண்ட் ஃபுல் 4 நாள் உங்கள் மாமா கூட தான் இருக்க போகிறேன். அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் வீட்டு செலவுலேருந்து எல்லா விஷயத்தையும் நம்மளே பார்த்துக்கணும் காவேரி அப்படின்னோடனே, சரிங்க பார்த்துக்கலாம், இங்கே பாரு, நீ நினைக்காத எனக்கு வேலை இல்லையே, எப்படி நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன், வேலை இல்லைன்னு நான் யோசிக்கவே மாட்டேன், எந்த வேலை கிடைச்சாலும் நான் செய்ய போகிறேன் காவேரி. இவ்வளோ நாள் வந்து நான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையை தேடிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு உங்கள் மாமாவை பார்த்து யோசனை வந்துச்சு, ஏன் படித்த படிப்புக்கு வேலை தேடணும், வேலை வந்து இருந்தால் போதாதா, அது படித்த படிப்புக்கு தான் இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் அப்படி நீ கவலைப்படாத காவேரி, நான் அவ்வளோ மோசமான வேலைக்கெலாம் போக மாட்டேன், ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வேலைக்கு தான் நான் போக போகிறேன். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒன்று என்னோட டிகிரியை தூக்கி நான் சுமக்க போகிறதில்ல காவேரி, அது வரும்போது வரட்டும் வேலை, அதுக்காக நான் வேலை செய்யாமல் இருக்க போகிறதில்ல, சின்ன சின்ன வேலைகளாக செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் காவேரி அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறீங்க, உண்மையாக தான் சொல்கிறேன் காவேரி, இங்கே பார், நான் ஒரு சின்ன சின்ன வேலை செய்கிறதால நான் பெரிய வேலை தேட முடியாமல் இல்லை கிடையாது, அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் நான் வேலை இல்லாமலாம் சும்மா இருக்க மாட்டேன், அதே மாதிரி வீட்டுக்கு பாரமாகவும் நான் இருக்க மாட்டேன் காவேரி. உங்களை யாருங்க பாரம்னு சொன்னால், நான் தான் ஒர்க் பண்ணுறேன்ல, நீ ஒர்க் பண்ணால் அதுக்காக நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியா? இங்கே பார் காவேரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம முடிவு பண்ணிக்கணும், உங்கள் மாமா எல்லா செலவையும் பார்க்கக்கூடாது, ஏன்னா அவர் பாவம் காவேரி, அவர் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் இதுக்கப்புறம் குடும்ப செலவு எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் காவேரி அப்படின்னோடனே, சூப்பருங்க, உண்மையிலேயே உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த டைமில் என் மாமாவோடு நிற்கிறீங்க, அதே டைமில் குடும்பத்துக்காக வந்து யோசிக்கிறீங்க, எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வராங்க. ஏய் காவேரி, நான் சும்மா வேர்வையாக இருக்கேன், நீ பாரு என் மேலே எவ்வளோ வேர்வை இருக்குன்னு சொல்லிட்டு, நைட்டு அங்கே தங்கினேன்ல அதான்டி ஒரே வேர்வையாக இருக்குது அப்படின்னோடனே, என் புருஷன் அழுக்காக இருந்தாலும் எனக்கு அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு கிஸ் பண்ணுறாங்க. உடனே தன்னையே மறக்கிறாரு விஜய். இங்கே வந்து கங்கா செம்ம டென்ஷனாக இருக்காங்க, என்ன இவர் ஆளை காணவே காணோம், நேற்று போனார் இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக இருக்காங்க. குமரன் வராரு. குமரன் ஒரு வழி பண்ணணும்னு யோசிச்சுக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருக்கீங்க வேலை, என்ன நடக்குது ஏது நடக்குது என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா கத்திட்டு இருக்காங்க. என்ன கங்கா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டயர்டாக இருக்கும்போது கேட்குறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு ப்ளவுஸ் தைக்கணும், அது ஞாபகம் இருக்கா இல்லையா, அதுவும் கிராண்டான ப்ளவுஸாக தைக்கணும், இஷ்டத்துக்கும் நீங்கள் சுற்றி இருந்தால் எப்படி, அது தைக்கணுன்ற ஞாபகம் இருக்கா இல்லை, இருக்குது கங்கா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் கங்கா, நான் உனக்கு அந்த டைமில் கரெக்டாக தைச்சி கொடுத்துருவேன், நீ கவலைப்படாது அப்படின்னோடனே, சரி நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் என்ன வேலை பண்ணுறீங்க, நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, உண்மையிலேயே வேலைக்கு தான் போகிறீங்களா வேறு எங்கேயாவது போகிறீங்களா அப்படின்றாங்க. ஏன் கங்கா இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ பேசுறது ஏதாவது நல்லா இருக்கா, ஏன் அந்த தம்பி இப்படி போட்டு தொல்லை பண்ணுற, நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு, அவர் பாவமாச்சு, சாப்பிட்டாரா செஞ்சாரு, ஏதாவது கேட்குறியாடி, என்னடி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. உடனே அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் வாங்க தம்பி, அவள் ஏதாவது கிடக்கிறா, அவளுக்கு இதே வேலை தான், நீங்கள் வாங்க வந்து சாப்பிடுங்க குளிச்சுட்டு அப்படின்னு ஒன்று, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாரு. உடனே வந்து கங்கா நீ கவலைப்படாத, சீக்கிரமாகவும் ஆசையை நான் நிறைவேற்றுவேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறார் குமரன். உடனே சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புற குமரன். பார்த்தீங்களா அவரை, இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே, கடைக்கு தான் கங்கா, கடைக்கு எதுக்கு உடனே கிளம்பணும், ஏன் அப்புறம் போனால் போதும், அதான் நைட்டெல்லாம் வேலை செஞ்சிங்கல்ல, இல்லை கங்கா நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே கங்காவுக்கு செம்ம கோவமாக இருக்குது, இவர் என்ன ஓவராக போயிட்டே இருக்காரு, கொஞ்சம் கூட என்கிட்ட இருக்கணும் தோணுதா, என் கூட இவரெல்லாம் ஒரு ஆள் எதுலேயுமே சேர்த்துக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து கங்காவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து சாரதா. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க காவேரி, அம்மா எல்லா பொருளையும் நானே வாங்கிடுறேன், அது எப்படி இந்த நிலைமையில் ஒன்று அனுப்ப முடியும், தம்பி இருந்தால் எல்லாம் செய்யும், ஆனால் தம்பி ஏதோ முக்கியமான வேலைன்னு போயிடுச்சே அப்படின்னோடனே உடனே வந்து விஜய் வராரு. அத்தை எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் இருக்கும்போது இந்த விஜய் இருக்கும்போது எதுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாதுங்க, லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க எப்படி வாங்கிட்டு வரேன்னு பாருங்கள், தம்பி இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லை தம்பி, உங்களால் செய்ய முடியாது, ஆமாம் என் வீட்டுக்காருக்கு மட்டும் பழக்கம் இருக்குது, இவருக்கு மட்டும் பழக்கம் இல்லையா அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாங்க கங்கா. உடனே வந்து அம்மா அவதெல்லாம் வாங்கிட்டு வரேன்றாருலம்மா, ஏங்க உங்களுக்கும் தெரியாது நான் வேணா வரட்டுமான்றாங்க. அதெல்லாம் வேணாம், எப்படி எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து அசத்துறன்னு மட்டும் பாருங்க காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு விஜய்.